வணக்கம் நண்பர்களே. கோஆப்டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸை நெருங்கிட்டு தான் சொல்லலாம். இன்னும் வந்து ஒரு 30 நாள் தான் இருக்குது. இது டிஆர்பிக்கு அக்டோபர் 11 எக்ஸாமு, எஸ்ஆர்பிக்கு வந்து அக்டோபர் 5 வந்து எக்ஸாம். ஸோ இதுக்கு எங்கே கால் டீட் எப்போங்க வரும்னா, எந்த ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் கால் டீட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எஸ்ஆர்பி அப்படின்னா அக்டோபர் 5 எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து செப்டம்பர் 28 எதிர்பார்க்கலாம். டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் 4, 3 அந்த தேதிகள்லேருந்து நம்ம தேர்வுக்கான கால் டேட் எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க காலம் வந்து டைம் டூரேஷன் வந்து ரொம்ப கம்மி. இதில் ஏதாவது ஸ்டடி பிளான் கொடுங்க, ஏதாவது நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பயணப்பட்டு வந்திருப்பீங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஹரிபரியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் தான் கோர்ஸே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வேலை பார்க்கலாம், ஒரு சிலர் வந்து இதுதான் ஃபுல் டைமாக படிக்கலாம் தூக்கலாம். ஸோ நான் ஒரு சில ஐடியாஸ் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட், உங்களுடைய நேர மேலாண்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற எல்லாருக்கும் கிளியர் கட்டாக தெரியும். அந்த 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் வந்து கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட். சரிங்களா? 200ல் 100 கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட், 100 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து நமக்கு காலம் கம்மியாக இருக்குது. அப்போ எந்த பாடப்பகுதியில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் என்னோட சஜஷன் என்ன இருக்கும் அப்படின்னா கோஆபரேட்டிவ் தான். ஏன்னா கோஆபரேட்டிவ்ல 4 வந்து மேஜர் யூனிட் இருக்குது, 4 மேஜர் யூனிட். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஜிஎஸ் பார்ட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸு, சயின்ஸு, மேக்ஸு, அப்புறம் தமிழ். அப்படிங்களா? கிறிஸ்டியே ஐஎன்எம் எல்லாம் சேர்த்துக்கலாம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்போ வந்து இந்த இதுக்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்க, இதுக்கும் 100 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஏற்கனவே டிஎன்பிசி நல்லா படித்தவங்களுக்கு இந்த பார்ட் வந்து பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இப்போ தான் வந்து நான் பிகினர், ரெண்டுக்குமே இதுதான், நான் பிகினர் இருக்கிறவங்க கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்ல வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 100க்கு ஒரு 80 எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? கோஆபரேட்டிவ்ல 100க்கு ஒரு 80 எய்ம் பண்ணுங்க. அதே போல வந்து ஜிஎஸ் பாட்டில் 100க்கு 100 மதிப்பெண்ணுக்கு அட்லீஸ்ட் 70 எய்ம் பண்ணீங்க. மொத்தம் வந்து 200க்கு ஒரு 150 கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வேலை. சரிங்களா? 200க்கு 150 கொஸ்டின் கரெக்ட் பண்ணிட்டேனாலே உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பிரகாசமான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு ஜட்ஜன் பண்றது கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் 4 மேஜர் யூனிட் தான். என்னென்ன சொல்றாங்க? கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங், எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த 4 மேஜர் யூனிட் தான். இந்த 4 மேஜர் யூனிட்டுக்குமே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பிரேக்கப்ஸ் கொடுத்துருந்தேன். சரிங்களா? இந்த 4 மேஜர் யூனிட்டுக்குமே நான் ஒரு பிரேக்கப் செஞ்சுட்டேன். கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு 35 கொஸ்டின் கேட்குறாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் 2023 அனலைஸ் பண்ணப்போ வந்து நமக்கு கிடைச்ச டேட்டாவா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல 35. அப்புறம் கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், இதுக்கு 35 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2023 2 செட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு. நான் சொல்லாட்டி நம்பாட்டியும் நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தணிக்கை, கோஆபரேட்டிவ் ஆடிட். சரிங்களா? ஆடிட் ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங், இதுக்கு வந்து 20 கொஸ்டின். அப்புறம் வந்து எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல். ஓகேவா? இதுக்கு 10. அப்போ வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிசிஎம் புக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த டிசிஎம் புக்கு 10 புக்கு எடுத்தாலும் நம்ம நடத்துகிற சிலபஸ் கவர் ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் படிங்க. ஒரு பாதினாச்சும் போன வட்டம் அப்படின்னா 100க்கு ஒரு 28 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் வரும், அப்படியே கேட்டிருந்தாங்க 2023. அப்போ வந்து நமக்கு ஒரு 30 கொஸ்டின் கேட்டனாலும் ரொம்ப சந்தோஷம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து. அதனால நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து
படிங்க. ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட வாங்கினவங்க, டெஸ்ட் பேஜ் வாங்கினவங்களுக்கு நான் ஆண்ட்ராய்டு ஆப்லேயே ப்ரீவியஸ் சீரிஸ் கொஸ்டின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் படிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 2 செட்டு போட்டிருக்கேன். அடுத்து வந்து நிறைய டிபார்ட்மெண்டல் கொஸ்டின் எல்லாம் சேர்த்து ஒரு 10 செட்டு நம்மகிட்ட இருக்கு. விருப்பம் உள்ளவங்க நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஷார்ட் டைமில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் ஐடியா சொல்கிறேன். ஒண்ணுமே படிக்க முடியல, நேரம் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னாச்சும் நல்லா பார்த்துட்டு போங்க. நம்ம சொல்றேன் அப்படின்னா கடைசி நேரத்தில் படிக்க போறவங்க இதனாச்சும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறத சொல்றேன். அதே போல ஜிஎஸ் பார்ட்டுக்கு வந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். இது எல்லாம் நாங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஒருத்தர் சொல்றாங்க ரீசனிங்க்கு 50 கொஸ்டின் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே நம்மகிட்ட கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் சொல்றேன் அப்படின்னா அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். இப்போ பொதுவாக வந்து ரீசனிங்க்கு 50 மதிப்பெண் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து நம்ம ஒரு அபிஷியல் சைட்ல நம்ம கொடுக்கல. இப்போ நான் ஒரு ப்ரூஃப் சொல்றேன் அப்படின்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஆப்டிடியூட்ல எவ்வளவு கேட்டாங்க அப்படின்னா வெறும் 14 கொஸ்டின் தான். 2023ல 2 செட் இருக்கு. 2 செட்டுன்னா எப்படின்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி போட்டு மழை காரணமா தனியா நடத்தினாங்க. அந்த செட்டை அனலைஸ் பண்ணுங்க. ஆப்டிடியூட்க்கு வெறும் 14 தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கிறிஸ்டி அண்ட் அயனா, ஓகேவா, அதுல வந்து ஒரு 18 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல என்ன தெரிஞ்சு வந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாலிடிக்ஸ்ல. அப்புறம் வந்து சயின்ஸ்ல தான் ஒரு அதிகமா ஒரு 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சயின்ஸ்ல 20. அப்புறம் வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, அதாவது ஸ்டாட்டிக் ஜிகேன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழமையான நடனங்கள், ஸோ இந்த தமிழ்நாட்டோட மாநில நடனம் எது, அதே போல பயிர் வகைகள், டேம்ஸு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரயில்வே தலைமையகங்கள், இந்த மாதிரி வந்து பழங்குடியின இனங்கள், அப்புறம் வனவிலங்கு சரணாலயம், இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ்ல அதுல வரும். ஸோ அதுல இருந்து ஒரு 8 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி அவ்வளவா கேட்கறது இல்லை. ஒரு 4-5 கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க 2023ல. அதே போல நீங்க இந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங்கை பத்தி ஒரு 10 கொஸ்டினாச்சும் கேட்பாங்க காமனா. இப்போ ஆர்பிஐ பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிசர்வ் பேங்க் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, 1935. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ரிப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரிப்போ ரேட் என்ன, கேஸ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன, செக்குனா என்ன, டிராப்ட்னா என்ன, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஜிஸ்னா என்ன, நெஃப்ட்னா என்ன, ஐஎம்பிஎஸ், யூபிஐ, இதுக்கான அப்ரிவியேஷன், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பேங்கிங் டெர்மினாலஜி இருக்கனால அதெல்லாம் நீங்க அடிப்படையா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கேஒய்சினா என்ன, அதோட அப்ரிவியேஷன் என்ன, இதுக்கு என்னென்னலாம் மெயின்டெனியே கேட்குறாங்க, ஜன்தன் கணக்கு எப்போ தொடங்கப்பட்டது, ஸோ இந்த மாதிரி வந்து சில அடிப்படையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது இதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அத்திய கூட்டுறவு அக்கௌண்ட் வச்சவங்களுக்கு தான் அந்த இது டைரக்டாவே விழுகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பேசிக்கா வந்து சில அடிப்படையான விஷயங்கள நீங்க பேங்கிங் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அப்போ வந்து ஜிஎஸ்ல இப்படி கேட்குறாங்க. சரிங்களா? இது எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க, இந்த டேட்டா தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி இது உங்களுக்கு ஒரு ஐடியா, புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து ஸ்டடி பிளானுக்கு போகலாம். ஸ்டடி பிளான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல் டைமா நீங்க படிக்கிறீங்க, அவங்க வந்து இந்த பிளானை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைமா படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மணி வரைக்கும் படிங்க. ஓகேவா? இதுல இருந்து ஒரு 2 மணி நேரம் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து மதியம் காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் படிங்க. ஒரு 3 மணி நேரம் நமக்கு படிக்க டைம் கிடைக்குது. அப்புறம் மதியம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம், 3ல இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் படிங்க. அப்புறம் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் இதுல வந்து காலையில எழுந்திரிச்சு வந்து கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் படிங்க. ஓகேவா? காலையில கோஆபரேட்டிவ் படிங்க. இந்த 10 to 1 வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ், தமிழ், மேக்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. ஜிஎஸ், தமிழ். ஓகேங்களா? அப்புறம் மதியம் வந்துமே நீங்க என்ன பண்றீங்கன்னா கோஆபரேட்டிவ் படிங்க. அப்புறம் வந்து ஈவினிங் 2 மணி நேரம் வந்து காலையில படிச்சது எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்க.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க ஃபுல் டைம் படிக்கிறவங்க. ஸோ உங்கள் நேர மேலாண்மை வந்து முன்ன பின்னா உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இல்லைங்க நான் டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா காலையில் 5 to 7 எல்லாத்துக்கும் காமன் தான். அந்த டயத்துக்கு நல்லா படிக்க ஆரம்பிங்க. அந்த நூல் வந்து உங்களால் படிக்க முடியாது. ஈவினிங் வந்து ஒரு 4 to ஒரு 6 நிமிஷம் நீங்கள் படிங்க. அதே போல் நைட்டு வந்து ஒரு 9 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் கூட படிங்க. வேற வழியே இல்லை. இந்த ஒரு மாதம் நீங்கள் இப்படி டெடிக்கேட்டாக படித்தா மட்டும் தான் வேலை வாங்க முடியும். ஸோ என்னை வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து பார்க்க வந்தாங்க. அவர் தம்பிக்கு வந்து டிரைவர் கண்டக்டர் வேலை சொந்தமாக வந்து மெட்டீரியலுக்காக பார்க்க வந்தாங்க, குரூப் 2 ஆஃபீஸர். அவர்கிட்ட பார்த்து பேசும்போது நான் சில விஷயங்கள் வந்து கேட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்கில் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. என்னங்க அது ஸ்கூல் புக்கெலாம் வச்சுருக்கேன்னு கேட்கும்போது நான் குரூப் 4க்கு தயாராகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குரூப் 2ல இருந்துட்டு ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறவங்க அதுவே இருக்குன்னு போகலாம். ஆனால் அதுக்கு அடுத்தா போல் நான் குரூப் 1 போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. சரிங்க உங்களுக்கு எப்போ படிக்க டைம் கிடைக்குன்னு கேட்டபோது நைட்டு ஒரு 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு சேஃப் ஜோன் ஒரு ஆஃபீஸர் கேடு அவங்களுக்கு தனியாக ஜீப் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரே வந்து நைட்டு 9 மணிலேருந்து அதிகாலை 2 மணி 3 மணி வரைக்கும் படிப்பாராம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு வேலையுமே வாங்காமல் இப்போ தான் படிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து டிபெண்ட்டாக யாராக இருக்கலாம், உங்கள் அம்மா அப்பா டிபெண்ட் இருக்கலாம். சில பேர் ரிஸ்க் எடுத்து மேரேஜ் ஆகிட்டு நம்ம வேலையை விட்டு படிக்கலாம். அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெடிக்கேட்டடாக படிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து முன்ன மாதிரி வந்து எதுவுமே இப்போ ஈஸியாக கிடைக்கிறது கிடையாதுங்க. அதாவது உங்களோட ஒருத்தர் வேலை வாங்குறாங்கன்னா உங்களோட கூட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பாரு. அதுதான் அவங்களோட வித்தியாசம் இருக்குது தவிர வந்து வேற அதிர்ஷ்டம் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலனை தான் தரும். சரிங்களா? யாருமே வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க தவிர வந்து அவங்க பலனும் அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். சரிங்களா? அதனால வந்து நான் ஒரு பிளான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுடைய சூழ்நிலை வீட்டு சூழ்நிலை தகுந்த மாதிரி பிளானை மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாமான்னா அது கொஞ்சம் ரிஸ்கியான காரியம் தான். அதே போல் டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறவங்க இப்போ கரண்டாக படிக்கிறவங்க வந்து கடைசி ஒரு 1 வீக்கோட லீவை போட்டு கூட எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அட்டண்டன்ஸுக்கு கடைசி ஒரு 1 வீக் கூட லீவை போட்டு கூட நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருமே கையில் வச்சுருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஃபோன் தான். அதுலேயே ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக டெஸ்ட்டு கொடுக்குறேன். அப்புறம் யூடியூப்ல எடுக்கிற கிளாஸஸ் வீடியோஸ் ஃபுல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும் நம்ம கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் லா, கோஆப்ரேட்டிவ் பேங்கிங், நிதி கணக்கியல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கடன் சார்பட்ட சங்கங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணவங்க இவ்வளோ வீடியோ வந்து எக்ஸ்பிளனேஷனோட பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஃப்ரீ இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் கொடுத்துறோம், அந்த வீடியோவும் கொடுத்துட்றோம். சில பேர் வந்து நான் ஃப்ரீ டைம் இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க, அந்த ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ பார்த்தா கூட அது கூட கொஞ்சம் மனப்பாடம் ஆகும். அப்படி நினைக்கிறவங்க நம்ம பிளே ஸ்டோரில் இருக்க பாரத் எக்ஸாம் ஆப்பு அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் எனக்கு ஸ்டடி மெட்டீரியலே சரியாக இல்லை அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. முடிவு எடுக்கிறதுல களத்தில் இறங்க வேண்டியது, செயலில் இறங்க வேண்டியது உங்களுடைய வேலையாக தான் இருக்குது. ஸோ நன்றாக படிங்க, வேலையை வாங்கலாம். இந்த ஒரு 30 நாளுமே நமக்கு வந்து ஒரு கோல்டன் கவர்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவு வருமா? ஏன்னா ஊடால தீபாவளிக்கு பர்ச்சேஸுக்கு நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. அவரை வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இதெல்லாம் வருது, இந்த லீவ்லாம் வருது, பூஜா ஹாலிடேஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெற்றி பெறணும். அதுக்கு வந்து இந்த இடைவிடாத மிஸ்ஸில் டெய்லி பேசிஸ்லாம் ஒரு பிளான் பண்ணி நீங்களே படித்து ஆரம்பித்தா மட்டும்தான் வேலை வாங்க முடியும். முன்ன விட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வட்டம் கோஆபரேட்டிவ்க்கு கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் மெனக்கெடுங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய குரூப் 4 குரூப் 2 படிக்கிற அஸ்பிரன்ஸ் வந்துமே இந்த களத்தில் இறங்கி இப்போ டிசிஎம் குரூப் ஜாயின் பண்ணி அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்றைக்குமே கடின உழைப்புக்கு வந்து அதுக்கான பலன் கிடைக்கதான் செய்யும். நம்பி படிக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.